ரோட்டில் உள்ள ஆக்சிஸ் வங்கி எதிரில் ராம்ராஜ் காட்டன் புதிய ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் கேரளா வாத்தியங்கள் முழங்க கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவை வழக்கறிஞர் ராஜேந்திரன் ரிப்பன் வெட்டி ஷோரூமை திறந்து வைத்தார். நகர மன்ற தலைவர் மெகரிபா பர்வீன் அஷ்ரப் அலி மற்றும் சூப்பர் ஆட்டோ ஸ்டோர் உரிமையாளர் மங்கள ஒளி ஏற்றி வைத்தனர். ஜோதிமணி ஆகியோர் மங்கள ஒளி ஏற்றி வைத்தனர். முதல் விற்பனையாக முத்து பைனான்ஸ் உரிமையாளர் கந்தசாமி விற்பனையை துவக்கி சேர்மேன் SKST சிட் பண்ட்ஸ் உரிமையாளர் AN நாகராஜ் முதல் விற்பனையை பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஷோரூம் வந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தொடர்ந்து விற்பனை தொடங்கப்பட்டது. முதல் விற்பனையை துவங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். SKST சேர்மன் திரு நாகராஜ் அவர்கள் முதல் விற்பனையை தம்பதி சமையலராக இங்கே பெற்றுக்கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த எளிய விழாவில் கலந்து கொண்ட அனைத்து சொந்தங்களே, உறவுகளே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த கொங்கு வேளாளர் சமூகத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, இன்னைக்கு உலகம் எங்குமே வந்து ஒரு கலாச்சாரத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய வகையில் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு அடிப்படை அவசியம் அந்த ட்ரெஸ்ஸு தான், அந்த கோடு தான். அந்த கோடு தான் முக்கியமானது அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கு ராமராஜ் காட்டன் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு தனது இந்த வியாபாரத்தின் மூலமாக வந்துட்டு இன்னைக்கு கலாச்சாரத்தை வந்து நிலைநிறுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு பட்டி தொட்டியிலும் வந்துட்டு இன்னைக்கு இந்த வேஷ்டி கலாச்சாரம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே வந்து ராமராஜ் தான். இன்னைக்கு வேஷ்டி சட்டை அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் மனதிலையும் ஒரு தெரிய ஒரு விஷயம் வந்து ராமராஜ் காட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு எல்லா மனதிலுமே வந்துட்டு பதிகிற அளவுக்கு இன்னைக்கு நடத்திருக்காங்க. அதே மாதிரி தரம் அவங்க ஆரம்பிச்சதுலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் அந்த தரம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு ராமராஜனுடைய கடையில் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாலுமே அதனுடைய தரம் வந்து நிரந்தரமா இருக்கும். அந்த வகையில வந்துட்டு இன்னைக்கு வந்து ராமராஜ் காட்டன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இந்த ஸ்தாபனத்தை நடத்தி வரதுல வந்து பெரும் மகிழ்ச்சி அடை. சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்தமைக்கு ராமராஜ் கிளை நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். பெண்மைக்கு பேர் போன ராமராஜ் நிகழ்விற்கு எத்தனையோ ஷோரூமுக்கு நாங்களும் போயிருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம், சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த திறப்பு விழா நிகழ்விற்கு நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு மிக நன்றி. அதே மாதிரி இந்த ராமராஜ் காட்டன் வெண்மை என்றாலே வந்து ராமராஜ் காட்டன்ங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். எல்லாமே தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் ராமராஜ் ஷோரூம் இருக்கு. அங்கே எல்லாமே ஒரு சில பகுதிகளுக்கு நான் போயிருக்கேன், எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த கிளை மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ராமராஜ் காட்டன் இந்த புதிய ஷோரூமை இன்று நல்ல வேலையை துவக்கி வைத்த ராஜேந்திரன் அவர்களுக்கும் மங்களோடு ஏற்றி நம்ம எல்லாம் நிறுவனத்தில் உள்ள அத்தனை ஊழியர்களையும் கூட்டி நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த வளாகத்தை எங்களுக்கு அளித்து இவ்வளவு துவங்குவதற்கு உறுதியாக இருந்த இந்த கட்டிட உரிமையாளர் சூப்பர் ஆட்டோ ஸ்பேர்ஸ் மேட்டுப்பாளையம் திருமதி ஜோதிமணி அவர்களுக்கும் முதலீட்டை துவக்கி வைத்த முத்து ஃபைனான்ஸ் சீட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கந்தசாமி அவர்களுக்கும் முதல் விற்பனையை பெற்றுக்கொண்ட சேர்மன் SKST சீட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நாகராஜ் அவர்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஷோரூம் ராமராஜ் காட்டன் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஊட்டி ரோட்டில் துவக்கிட்டோம். அதுபோல் இங்கே இருக்கிற அத்தனை ஜவுளி கடையிலையுமே ராமராஜ் காட்டனுடைய தயாரிப்புகள் இருந்துட்டு இருக்குது. அங்கே எங்களுடைய தயாரிப்புகள் அதிகமான அளவு ஆரம்ப காலத்தில் வேறு வேட்டி மட்டும்தான் தயாரிப்புடைய
ஒயிட் அண்ட் ஒயிட்டு வெயிட்டுக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குழந்தைகளுக்கு யூத்துக்கு எல்லாத்துக்குமே கலர்லாம் வர்றதுனால பெண்களுக்கு ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாம் தேவை இருக்கிறதுனால இப்போ ஒரு கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு இடம் பத்தாதனால இவ்வளோ பெரிய வளாகத்தை எடுத்து இந்த ஷோரூம் இன்னைக்கு துவங்கியிருக்கோம். இந்த வளாகம் வருகிற ஆடி 18க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் துவங்க இருக்கிறோம். இதை நீங்கள் நல்ல முறையாக எல்லாரும் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர். ராம்ராஜ் நிறுவனம் ஏதோ ஒரு கமர்ஷியலாக ஒரு லாப நோக்கோடு இயக்கக்கூடிய நிறுவனம். நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்தது. இங்கே வாங்கக்கூடிய ஒவ்வொரு இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாமே வந்து என்னுடைய கலாச்சாரம் ஒரு தொன்று தொட்டு பழமையான கலாச்சாரம், ஒரு நல்ல கலாச்சாரம். இதை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால இந்த பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே இந்த பாரம்பரியமுடையான இந்த வேட்டியை கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோடு இந்த நிறுவனத்தை நாங்கள் துவங்கியிருக்கோம். இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஜவுளி வியாபாரிகளும் எங்களுக்கு இந்த வரைக்கும் நல்ல உறுதியாக இருந்திருக்காங்க. காலத்திலேருந்து இந்த மேட்டுப்பாளையக்காரர்களுக்கு மக்கள் அனைவரும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த ஆதரவு தொடர்ந்து இதேபோல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய